Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. பிரகாஷ் வணக்கம். வணக்கம் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40 நிமிஷத்துக்கு மேல அமித்ஷாவை சந்திச்சு வெறும் முழுக்க மக்கள் பிரச்சனைகளை பத்தி மட்டும் தான் பேசினோம், அரசியல் பத்தி பேசல, கூட்டணி பத்தி பேசல, அது தேர்தல் நடக்கும்போது தான் கூட்டணி பத்தி எல்லாம் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அதாவது மேடம், இப்போ என்னைக்கோ நடக்க போற ஒரு விஷயத்துக்காக அவசரமா டெல்லிக்கு கட்சி தலைவர்கள் புடைசூழ எடப்பாடி சென்றது ஏன்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, மக்கள் பிரச்சனையை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நடந்தாய்வாய் காவேரி இணைப்பு திட்டம், கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம், அப்புறம் நிதி வழங்காதது, இந்த விஷயங்கள் மற்றும் டாஸ்மாக் நடந்த இடி ரெய்டு, இதெல்லாம் நாங்க பேசணும் அப்படின்னாங்க. அதுல 2 பாயிண்ட் தான். ஒண்ணு டாஸ்மாக் பிரச்சனை நடந்த ரெய்டு பத்தி நாங்க விளக்கமா சொன்னோம், அதை கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு. அப்போ அவர் உள்துறை அமைச்சர், மத்திய அரசுல மிக 2வது இடத்துல இருக்கக்கூடியவர். அவருக்கு இடி நடத்தக்கூடிய ரெய்டு பத்தி நிர்மலா சீதாராமனே பிரீஃப் பண்ணுவாங்க. அவர் ஏன் இவங்க கிட்ட விளக்கமா கேட்டாருன்னு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தில் அதிமுக செய்தது என்ன? இதெல்லாம் நாடாளுமன்றத்துல ராஜ்யசபால அவங்க இருக்காங்க, அவங்க ராஜ்யசபால இந்த பிரச்சனையை எழுப்புனாங்களா? அந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா? அதிமுகவுடைய நாடாளுமன்ற குழு நினைத்திருந்தா இந்த பிரச்சனைகளை உள்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போயிருக்க முடியும். சரி, இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இவ்வளவு நீட்டா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒரே ஒரு சந்திப்புல இவர் விளக்கி பேசக்கூடிய அளவுக்கு எடப்பாடி இருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அமித்ஷாவை ஏன் இவர் சந்திக்கவில்லை? இது வரைக்கும் அவரு கடந்த 2 தேர்தல்களாகவே, 2 தேர்தல்களுக்கு அப்புறம், சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அமித்ஷாவை அவர் சந்திக்கவே இல்லை. இப்பதான் அவரு சந்திக்கிறார். சந்திச்சுட்டு நாட்டு மக்கள் பிரச்சனையை நீங்க பேசுனீங்க, ஊடகங்கள் தான் கூட்டணி பத்தி சொல்றாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு, அப்பதான் நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்றாரு. அது கரெக்ட், 1 வருஷம் இருக்கு முடிவு பண்ணோன்றது கரெக்ட். ஆனா இப்ப சந்தித்ததற்கான காரணம் என்ன? இப்ப இவ்வளவு பேர் போய் அமித்ஷாவை ஏன் சந்திக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு பத்திரிகையாளர்களா கிடைக்கக்கூடிய இன்புட் என்னன்னா, அதிமுகவில் ஒரு பெரிய கலகம் வெடிச்சிருக்கு. சசிகலா, செங்கோட்டையன், வேலுமணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கலகத்தை தூண்டி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா சந்தேகப்படுறாரு எடப்பாடி. அதனால பாஜக இது சம்பந்தமா பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அவரு கூட்டணி, அதிமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொசிஷனு, ஓபிஎஸ் நிலைமை, சசிகலா நிலைமை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க, இப்பவுமே இதை அனௌன்ஸ் பண்ணுமா வானாமா அப்படின்றதுதான் கேள்வி. இப்பவுமே நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்கன்றதுதான் அமித்ஷாவோட நிலை. அதனாலதான் அவர் ட்விட்டர்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும், அப்பொழுது ஊழலும் டாஸ்மாக் கொள்ளையும் முடிவுக்கு வரும்னு அமித்ஷா அறிவிக்கிறார். அப்போ அரசியல் பேசலன்னா அமித்ஷா ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி தமிழகத்தில் மலரும் அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு? அப்போ அரசியல் அங்க பேசப்பட்டிருக்கிறத அமித்ஷா உறுதிப்படுத்துறாரு. எடப்பாடி, அமித்ஷாவோட நிலை இந்த கூட்டணியை இப்பவுமே அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படின்றதுதான் பாஜகவோட நிலை. இவங்க நிலை தேர்தல் நெருங்கும் போது அதை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய நிலை. அதுதான் எடப்பாடி பின்னாடி தமிழகத்துக்கான திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள், காவேரி திட்டம், முல்லை பெரியார் வரைக்கும் சொல்லிட்டு மற்றது எல்லாத்தையும் பின்னாடி பேசிக்கலாங்க அப்படின்றத பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு. ஓகே சார், மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பிரகாஷ். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.